வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தலைமையிலான குழுவினர் தற்பொழுது கிரீன்லாந்துக்கு சென்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. 60க்கும் மேற்பட்ட பூர்வக்குடி தலைவர்களும் சேர்ந்து இந்த பயணத்தில் கைகோத்திருக்கின்றார்கள். அங்கே இப்பொழுது கனடாவினுடைய துணை தூதரகம் திறக்கப்படுகிறது. கனடாவின் 90% மக்களும் அமெரிக்க எல்லை சார்ந்த பிரதேசங்களில் தான் வசித்து வருகின்றார்கள். ஏனெனில் அமெரிக்க எல்லை என்பது கனடாவிற்கும் அமெரிக்காவுக்குமான எல்லை என்பது ஒரு பாரிய எல்லை, உலகத்திலே முதலாவது பாரிய எல்லை. அது கோடை காலமாக இருந்தால் என்ன, குளிர்காலமாக இருந்தால் என்ன, குளிர்நிலை ஒரு குறிப்பிட்ட பாகைக்கு கீழே செல்கின்ற பொழுது இந்த பேட்டரிகளின் பாவனை என்பது குறைவதாகவும், அதே நேரம் அவை மீள புதுப்பிப்பதற்கான காலம் என்பது நீளமாகவும் இருக்கும். அது போன்ற தேவைகள் எல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டும். ஆனால் வரவேற்க வேண்டிய திட்டம் என்னவென்று சொன்னால், இதன் மூலம் தொழில் வாய்ப்புகள் பெருக்கப்பட போகின்றன. அதே நேரம் அந்த மக்களுக்கு குறைந்த விலையில் வாகனங்கள் கிடைக்கின்ற ஒரு தன்மை ஏற்பட போகின்றது போன்ற காரணங்கள். மற்றது, நாங்கள் மற்ற நாடுகளில் தங்கி இருக்காமல், இது உண்மையிலே அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய அடி. கனடாவின் தேவைக்காக இவ்வாறான முயற்சிகள், கனடா நீங்கள் பார்த்தீர்களானால் அமெரிக்கா எதையெல்லாம் விரும்பாமல் இருக்கின்றதோ அதைத்தான் செய்து கொண்டு செல்கின்றது. நிச்சயமாக ஒரு நடைமுறை ராஜதந்திரம் அல்லது நடைமுறை நாட்டை காப்பது, பிராக்மேட்டிக் ஆக்ஷன்ஸ் எனப்படுகின்ற ஒரு செயற்திட்டத்தின் கீழ் தான் கனடா பயணிக்கின்றது. இது கனேடியர்களை பொருளாதார நிலைக்கு மந்த நிலைக்கு செல்லாமல், அமெரிக்காவின் வழியில் நாங்கள் செல்வோமாக இருந்தால் பொருளாதார முடக்கம் என்பது ஏற்கனவே ஏற்பட்டிருக்க வேண்டிய ஒன்றாக இருந்தும் அது இல்லாமல் உயிர்ப்பித்துக் கொண்டு செல்வதற்கான காரணமாக இது இருக்கின்றன. இந்த வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகளை செய்கின்ற உற்பத்தி என்பது ஒன்டாரியோவில் பெரிதாக இடம்பெறுகின்ற பொழுது பல தொழில் வாய்ப்புகள் ஏற்பட போகின்றன. இந்த பேட்டரி சில வேளைகளில் வேறு நாடுகள் கூட செல்லலாம். அது தென்கொரியாவோ, ஜப்பானோ, அமெரிக்கா தவிர்த்த மற்ற ஜெர்மனோ போன்ற பல நாடுகளுக்கு செல்லலாம். எனவே அவ்வாறான நிலையில் நிச்சயமாக இரண்டு தளத்தையும் பரிசீலித்துத்தான் செய்கின்றார்கள். அதாவது தங்கு நிலை பொருளாதாரத்தில் இருந்து உடனடியாக நாங்கள் மீண்டு ஏதோ புத்துயிர் பெற்று விடுவோம் என்றால் இல்லை. அதற்கு பல 10 வருடங்கள் ஆகும். ஆனால் அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் எனப்படுகின்ற சமநிலை பேணுதலுக்கான நடவடிக்கையாக நாங்கள் இதனை பார்க்கலாம் பொருளாதார ரீதியில். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான பதட்ட நிலை என்பது தொடர்ந்து அதிகரித்திருக்கின்ற நிலையில் பல கோணங்களிலும் பல்வேறு முயற்சிகளின் ஊடாக இந்த பதட்ட நிலையை தணிப்பதற்கான முயற்சிகள் ஒருபுறம் நடக்கப்பட்டாலும், மறுபுறத்தில் கனடா தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. அதே நேரத்தில் சர்வதேச ரீதியிலும் கனடா முதன்மைப்படுத்தி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தலைமையிலான குழுவினர் தற்பொழுது கிரீன்லாந்துக்கு சென்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. 60க்கும் மேற்பட்ட பூர்வக்குடி தலைவர்களும் சேர்ந்து இந்த பயணத்தில் கைகோத்திருக்கின்றார்கள். அங்கே இப்பொழுது கனடாவினுடைய துணை தூதரகம் திறக்கப்படுகிறது. அதே போன்று பிரான்சும் தன்னுடைய துணை தூதரகத்தை இன்றைய தினத்தில் திறப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுது கனடாவில் ஏற்படக்கூடிய பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கைகளும் ஆரம்பமாக இருப்பதை நேற்று வெளியான அறிவிப்பு காட்டுகிறது. குறிப்பாக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களுக்கான ரீபேட் திட்டத்தை பிரதமர் மாகாணி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இதன் ஊடாக பல்வேறு வாகன தொழில்துறை சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்று இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களுக்கான ரிபேட் திட்டம் என்பது ஏற்கனவே அறிமுகமாகி நடைமுறையில் இருந்த ஒரு விடயம். ஆனால் இப்பொழுது பல்வேறு விடயங்களை கருத்தில் எடுத்து இதனை மீள அறிமுகம் செய்வதாக பிரதமர் மாகாணி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய நிலையில் அதிகமாக இந்த சுங்கவரி திட்டத்தின் ஊடாக அமெரிக்காவினால் விதிக்கப்படுகின்ற வரி விதிப்பின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய தொழில்துறை என்று எடுத்துக்கொண்டால் அது இந்த ஆட்டோமொபைல் துறையாக இருக்கிறது. இந்த இவி வெஹிக்கிள்ஸுக்கான ரிபேட் திட்டம் என்பது எந்த வகையில் தற்போதைய சூழ்நிலைக்கு உதவப் போகிறது? இதனை கனேடியர்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இங்கே ஒரு பிரதானமான கேள்வி ஒன்றை இது எழுப்பிச் சென்றிருக்கின்றது. இது குறித்து நிச்சயமாக இந்த கனேடிய மத்திய அரசாங்கம் ஆராய வேண்டிய தேவையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. என்றால் சாதாரணமாக எங்களுடைய பார்வையில்
நாங்கள் கனடாவை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், கனடா ஒரு பாரிய தேசம். பாரிய நிலப்பரப்பை கொண்ட குறுகிய பகுதிகளில் மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. குறிப்பாக கனடாவின் 90% மக்களும் அமெரிக்க எல்லை சார்ந்த பிரதேசங்களில் தான் வசித்து வருகின்றார்கள். ஏனெனில் அமெரிக்க எல்லை என்பது கனடாவிற்கும் அமெரிக்காவிற்குமான எல்லை என்பது ஒரு பாரிய எல்லை. உலகத்திலே முதலாவது பாரிய எல்லை. அவ்வாறான பிரதேசங்களை நோக்கி தங்கள் அந்த வர்த்தகங்களை, அதாவது 150 கிலோமீட்டருக்கு உட்பட்ட எல்லையிலிருந்து 150 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வருகின்றார்கள். இவ்வாறாக இருந்தாலும் இந்த பெருந்தெருக்கள் மற்றும் ஏனைய நகரங்களோட இணைப்பு அல்லது ஒரு மாகாணத்திற்குள் பயணிப்பு என்பதற்காக எடுக்கின்ற தூரம் என்பது நீண்ட தூரமாகவும் பல இடங்கள் குடியிருப்புகள் அற்ற இடங்களாகவும் இருக்கின்றபடியால் இவ்வாறான வாகனங்கள் நிச்சயமாக பெரும் தூர பயணங்களுக்கு உதவுமா என்கின்ற கேள்வியை எழுப்புகின்றது. இப்பொழுது குறிப்பாக நீங்கள் ஒன்றாரியோ மாகாணத்தை கூட எடுத்தீர்கள் என்றால், ஒரு கோன்வாலில் இருந்து தண்டபேயோ அல்லது சென்ட் சலூட் மேரிக்கு செல்வதாக இருந்தால் ஒரு நாளுக்கும் மேலான காலம் என்பது அதற்கு தேவை. ம். அவ்வாறான நீண்ட தூர ஓட்டங்கள் உடைய ஒரு மாகாணங்கள் அல்லது நிலப்பரப்பாக இருக்கின்றபடியால் இந்த திட்டம் நிச்சயமாக இவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு வெற்றி பெறுமா என்கின்ற கேள்வியை எழுப்புகின்றது என்றால் அதற்குரிய கட்டுமானங்கள் செய்ய வேண்டும். அதாவது பேட்டரிஸ், இந்த சூப்பர் பேட்டரி சார்ஜர் எனப்படுவது ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்குமோ அல்லது ஒவ்வொரு 150 கிலோமீட்டருக்குமோ நிரூபிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல நீங்கள் ஒரு வாகனத்தில் செல்கின்ற பொழுது உங்களோட வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்புவதற்காக ஒரு எரிபொருள் நிலையத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கே உள்ள அந்த பே என்கின்ற ஒவ்வொரு எண்ணெய் நிரப்பிகளும் ஒரு 12வது இருக்கும். அதே மாதிரி 12 உள்ளது ஒன்று செய்தால் காணுமா என்றால் இல்லை. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு காரும் நீண்ட நேரம் சூப்பர் எடுக்கக்கூடியது. சார்ஜில் நீண்ட நேரம் எடுக்கக்கூடியது. எனவே இது குறித்து அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். இருந்த பொழுதிலும் $5,000 $2,500 என்கின்ற 2 திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதைவிட $3 பில்லியன் முதலிடுகின்றார்கள். $3 பில்லியன் அதாவது உடனடி அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபண்ட் எனப்படுகின்ற திட்டங்களுக்கான எதிர்கால திட்டங்களுக்கான நிதியத்திலிருந்து $3 பில்லியன் மற்றது $100 மில்லியன் வேறு தேவைகளுக்கு எனவும் முதலிடுகின்றார்கள். எனினும் ஒரு அரசு செய்கின்ற பொழுது அதன் தாற்பயங்களை நிச்சயம் அனுகூலத்தை எதிர்பார்க்கும் என்று நினைக்கலாம். ஆனால் குறுகிய தூர அதாவது ஒரு நாள் பயணத்திற்கான அல்லது அவர்களுடைய சாதாரண தேவைக்காக இந்த வாகனங்கள் நிச்சயமாக அதிகமாக தயாரிக்கப்படுவது உதவும். இருந்த பொழுதிலும் இதற்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது எவ்வளவு பெரியது என்பதை அரசு ஆராய்ந்ததா என்கின்ற கேள்வி எழுகின்றது. கூறுங்கள். ஆமாம். இதில் மிக முக்கியமாக இந்த எமிஷன் விடயம் என்பது கருத்தில் எடுக்கப்படுகிறது. இந்த முதலில் இவ்வாறான ரிபேட் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு இந்த சூழல் மாசுபாடை குறைக்கும் ஒரு விடயம் முன்னிறுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த எமிஷன் தரநிலைகளிலும் சில மாற்றங்களை கொண்டு வருவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இதனூடாக இந்த சூழல் மாசு என்பது எந்த அளவு கட்டுப்படுத்தப்படும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக அவ்வாறான தேவை இருக்கின்றது என்றால் காலநிலை மாற்றம் என்பது எவ்வாறான விளைவுகளை கனடாவில் ஏற்படுத்துகின்றது என்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே அவர்கள் செய்கின்ற திட்டம் என்பது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது. அதற்குரிய திட்டங்கள் எல்லாம் பரிசீலிக்கப்படுகின்றன. ஆனால் முற்றுமுழுதாக எரிபொருள் வாகனத்துறையை மாற்றீடு செய்யுமா என்றால் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் ஆராயப்பட வேண்டும் என்றால் அது கோடை காலமாக இருந்தால் என்ன, குளிர்காலமாக இருந்தால் என்ன, குளிர்நிலை ஒரு குறிப்பிட்ட பாகைக்கு கீழே செல்கின்ற பொழுது இந்த பேட்டரிகளின் பாவனை என்பது குறைவதாகவும் அதே நேரம் அவை மீள புதுப்பிப்பதற்கான காலம் என்பது நீளமாகவும் இருக்கும். அது போன்ற தேவைகள் எல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டும். ஆனால் வரவேற்க வேண்டிய திட்டம் என்னவென்று சொன்னால் இதன் மூலம் தொழில் வாய்ப்புகள் பெருக்கப்பட போகின்றன. அதே நேரம் இந்த மக்களுக்கு குறைந்த விலையில் வாகனங்கள் கிடைக்கின்ற ஒரு தன்மை ஏற்பட போகின்றது போன்ற காரணங்கள். மற்றது நாங்கள் மற்ற நாடுகளில் தங்கி இருக்காமல், இது உண்மையிலே அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய அடி. அமெரிக்க வாகனங்கள், அதாவது கனடா முதல் இந்த வட அமெரிக்காவில் முதல் வாகன தயாரிப்பு எங்கே நடந்தது என்றால் அது கனடாவில் தான் நடந்தது. அது விற்பனைக்காக நடைபெறவில்லை. அப்பொழுது குடியேற்றவாசிகளாக வந்த ஐரோப்பாவை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக செய்திருந்தார்கள். அது உண்மையிலே நீராவி மூலம் இயக்குகின்ற என்ஜின்கள் மூலம்
1880களின் ஆரம்பத்தில் அல்லது மத்தியில் இடம்பெற்றது. அதன் பிறகு அமெரிக்கா என்பது அந்த சந்தையை தனதாக்கி கொண்டது. அல்லது விற்பனைக்கான வியாபாரத்துறைக்கான வாகனங்களை தயாரிக்க தொடங்கியது. இப்பொழுது கனடாவையும் வாகனத்துறையையும் பிரிக்க முடியுமா என்றால் இல்லை. வாகன தயாரிப்புகள் அதாவது நிச்சயமாக அமெரிக்காவிற்கு உதிரி பாகங்கள் போன்றவை எல்லாம் செல்ல வேண்டும். இந்த தொடர் உறவு என்பது பேணப்பட வேண்டும். இருந்த பொழுதிலும் கனடாவின் தேவைக்காக இவ்வாறான முயற்சிகள், கனடா நீங்கள் பார்த்தீர்களானால் அமெரிக்கா எதையெல்லாம் விரும்பாமல் இருக்கின்றதோ அதைத்தான் செய்து கொண்டு செல்கின்றது. நிச்சயமாக ஒரு நடைமுறை ராஜதந்திரம் அல்லது நடைமுறை நாட்டை காப்பது பிராக்மேட்டிக் ஆக்ஷன்ஸ் எனப்படுகின்ற ஒரு செயற்திட்டத்தின் கீழ் தான் கனடா பயணிக்கின்றது. இது கனேடியர்களை பொருளாதார நிலைக்கு மந்த நிலைக்கு செல்லாமல் அமெரிக்காவின் வழியில் நாங்கள் செல்வோமாக இருந்தால் பொருளாதார முடக்கம் என்பது ஏற்கனவே ஏற்பட்டிருக்க வேண்டிய ஒன்றாக இருந்தும் அது இல்லாமல் உயிர்ப்பித்துக் கொண்டு செல்வதற்கான காரணமாக இது இருக்கின்றது. சரி, இந்த EV வெஹிக்கிள்ஸுக்கு மாறுவது என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அது இப்பொழுது தளர்த்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த எரிபொருளில் இயங்கக்கூடிய வாகனங்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கான மாற்றம் என்பது அமெரிக்க தொழில்துறை எடுத்திருக்கின்ற இந்த வரி விதிப்பினுடைய ஒரு பாதிப்பாக இருக்குமா என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அல்லது இது முற்றுமுழுதாக கனேடிய சந்தையினுடைய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட முடிவாக இருக்குமா? இல்லை, கனேடிய சந்தையின் நோக்கத்தை மையமாக மட்டும் கொண்டன்றதல்ல. அமெரிக்காவின் இந்த வாகன நிறுவனங்கள் கூட தற்பொழுது தங்களுடைய தயாரிப்புகளை இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு தயாரிப்பதற்கான மாற்றுக்களை கொண்டு வருகின்றன. குறிப்பாக ஃபோர்ட் கனடா கூட தனது ஓக்வில் தொழில் நிறுவனத்தை ஓக்வில் பிளான்டை $2 பில்லியன் மீள கட்டியமைப்பதாக அறிவித்திருந்தது. அதன் தற்பொழுது அது நடைமுறை எவ்வாறு என்று தெரியாத விடத்து ஒரு வருடத்திற்கு முன்னர் இந்த அறிவிப்பு வந்திருந்தது. அவர்கள் எலக்ட்ரானியல் வாகனங்களை செய்வதற்கான தொழில்துறையாக மாற்றுவதாக. அதைவிட இந்த வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகளை செய்கின்ற உற்பத்தி என்பது ஒன்டாரியோவில் பெரிதாக இடம்பெறுகின்ற பொழுது பல தொழில் வாய்ப்புகள் ஏற்பட போகின்றன. இந்த பேட்டரி சில வேளைகளில் வேறு நாடுகளுக்கு கூட செல்லலாம். அது தென்கொரியாவோ ஜப்பானோ அமெரிக்கா தவிர்ந்த மற்ற ஜெர்மனோ போன்ற பல நாடுகளுக்கும் செல்லலாம். எனவே அவ்வாறான நிலையில் நிச்சயமாக 2 தளத்தையும் பரிசீலித்துத்தான் செய்கின்றார்கள். அதாவது தங்கு நிலை பொருளாதாரத்தில் இருந்து உடனடியாக நாங்கள் மீண்டும் ஏதோ புத்துயிர் பெற்று விடுவோம் என்றால் இல்லை. அதற்கு பல 10 வருடங்கள் ஆகும். ஆனால் அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் எனப்படுகின்ற சமநிலை பேணுதலுக்கான நடவடிக்கையாக நாங்கள் இதனை பார்க்கலாம் பொருளாதார ரீதியில். 50,000 என்ற விலை வரம்பு என்பது கனடாவில் தயாரிக்கப்படுகின்ற வாகனங்களுக்கு பொருந்தாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக கனேடிய தொழில்துறைக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்று நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள்? இல்லை, அதாவது இவ்வாறு கூறுங்கள். இன்னொரு நாட்டின் நிறுவனம், அது தென்கொரியாவாக இருக்கலாம் அல்லது சீனாவாக இருக்கலாம், இறக்குமதியாக முற்றுமுழுதான வாகனம் வருவதற்குத்தான் இந்த வரி விதிப்பு இருக்கின்றது. அவர்கள் இங்கே தொழிற்சாலையை நிறுவி இங்கே உற்பத்திகளை செய்து இங்கே உதிரி பகங்களை செய்வார்களாக இருந்தால் அவர்களுடைய வரி விதிப்பு என்பது குறைவாக இருக்கும். அவ்வாறு அவர்கள் அந்த வாகனங்களை எங்களுக்கு குறைந்த விலைகளில் தர முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அது இந்த விற்பனை அந்த விலை வீதத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதே வேளை ஏற்கனவே சந்தையில் இருக்கின்ற வாகனங்களின் விலைகளை சடுதியாக இறக்குகின்ற ஒரு நடவடிக்கையை அரசு இவ்வாறான முயற்சி மூலம் எடுக்குமாக இருந்தால் அது தொழில்துறையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது 2 மில்லியன் வாகனங்கள் கனடாவில் சாதாரணமாக ஒரு வருடத்திற்கு விற்கப்படுகின்ற இடத்தில் அவ்வாறான நடைமுறையை அவர்கள் நடைமுறைப்படுத்த முயல மாட்டார்கள் என்றால் அது சந்தையில் பெரிய வீழ்ச்சியை அல்லது இருக்கின்ற நிறுவனங்களில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய தேவையை ஏற்படுத்தும் தன்மையை கொண்டதாக இருக்கும். எனவே அதாவது இணைந்து பயணிப்பார்கள், அனுசரித்து பயணிப்பார்கள். சாதாரண நடுத்தர குடும்பங்களை சார்ந்தவர்கள் குறிப்பாக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வாங்குவதை இதுவரை காலமும் குறைத்து கொண்டிருந்தார்கள் அல்லது தவிர்த்திருந்தார்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் பொருளாதார ரீதியில் நன்மை பயக்கக்கூடிய பல வாகனங்கள், குறிப்பாக அமெரிக்க வாகனங்களை வாங்குவதை அவர்கள் வழக்கமாக கொண்டார்கள். இந்த நிலையில் இந்த ரிபேட் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது என்பது இந்த குடும்பங்களை எந்த வகையில் பயனுள்ளதாக மாற்றப் போகிறது? அவர்கள் இந்த ரிபேட்டுக்காக இவ்வாறான வாகனங்களை வாங்குவதற்கு உந்தப்படுவார்களா?
இல்லை, அதாவது இவ்வாறு கூறுங்கள். ஒரு வாகனத்தை உடனடியாக இவர்கள் தயாரித்து $50,000 விடுகின்றார்கள் என்றவுடன் இங்கே கனேடியர்களிடம் வாங்குவதற்கான காசு என்பது அவர்களிடம் இல்லை. எனவே அவர்கள் 2 திட்டங்களை அறிவிக்கின்றார்கள். ஒன்று பர்ச்சேஸ், மற்றது லீஸ். லீஸ்லயும் 2 விதம். லீஸ் டு ஓன், மற்றது ஒரு திருப்பி கொடுப்பது. அந்த லீஸ் முடியும் பொழுது திருப்பி கொடுப்பது என்பது. அது லீஸ் டு ஓன் என்பது ஃபைனான்ஸ் பண்ணியதாகும், நிதி உங்களுக்கு வழங்குவது, அதாவது உங்களுக்குரியதாக வாகனம் மாறுவதாகவும் இருக்கும். எனவே இந்த திட்டம் என்பது நிச்சயமாக இந்த லீஸ் என்பதுதான் பெரிதாக சந்தைக்கு வருமே என்று சொன்னால், உடனடியாக $50,000 கொடுப்பதற்கோ அல்லது அதற்குரிய கடன் எடுப்பதற்கான தகுதியை உடையவர்களாகவோ கனேடியர்கள் இப்பொழுது இருப்பார்களா அல்லது இருக்கின்றார்களா என்ற கேள்வி இந்த பேட்டரி வாகனங்களுடைய பாவனை காலம் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது மக்கள் மத்தியில். ஆகவே லீஸ் என்றால் அவர்கள் உடனடியாகவே அதனை மீளளித்து விடலாம் என்று நினைப்பார்கள். ஆமாம், அதை விட வட்டி வீதம் கூட அல்லது இந்த பொருளாதார நிலை எப்படி செல்லும் என்பதில் தான் இது தங்கி இருக்கின்றது. ஏனென்றால் வட்டி வீதம் குறைக்கப்படவில்லை. தை மாதம் குறைக்கப்பட வேண்டியதாக இருந்தும் இப்பொழுதுள்ள பதட்ட நிலைகளால் இது குறைக்கப்படவில்லை. இது குறித்த நடவடிக்கைகள் தான் அதனை மேற்கொண்டு வரும். சரி, கனேடிய தூதரகம் திறக்கப்படுகிறது. அது துணை தூதரகமாக இப்பொழுது கிரீன்லாந்தில் திறக்கப்பட்டிருப்பது. இது தொடர்பாக விரிவாக பேசியிருக்கின்றோம். ஆனால் ஒரு குழுவோடு சென்று இந்த பங்கேற்பு விழாவில் பங்கு பெற்றுவது என்பது கனடாவுக்கு தற்போதைய இந்த அமெரிக்காவுடனான பதட்ட நிலையின் மத்தியில் எந்தளவு வலுச்சேர்த்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அல்லது இது அமெரிக்காவை மீண்டும் சீண்டி பார்க்கின்ற ஒரு முயற்சியாக பார்க்கப்படுமா? இல்லை, அமெரிக்காவை சினப்படுத்தும், நிச்சயமாக சினப்படுத்தும். நீங்கள் இவ்வாறு பார்க்க வேண்டும். இந்த துணை தூதரகம் என்கின்ற பெயர் ஏன் வருகின்றது என்றால், டென்மார்க்கின் டெரிட்டரியாகத்தான் கிரீன்லாந்து இருக்கின்றது. அதாவது டென்மார்க்கினால் ஆளப்படுகின்ற ஒரு நிலமாக அல்லது டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு நிலமாக அந்த நிலம் இருக்கின்றது. அவர்களுக்குரிய வரவு செலவு திட்ட குறைவு, அதற்குரிய தொகைகளை கூட கொடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் இவ்வாறு சென்று கனடா என்பது நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக அமெரிக்காவை சினப்படுத்துவதாக இருந்தாலும், கனடா தான் செய்ய வேண்டியதை அல்லது கூறியதை செய்வதை, அதாவது கிரீன்லாந்துக்குரிய சுதந்திரம் இறையாண்மை என்பது டென்மார்க் தான் டென்மார்க்குடன் இணைந்து தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற பாணியில் அது தனது பயணத்தை கொண்டு செல்கின்றது. அதன் காரணமாக நிச்சயமாக இப்பொழுதைய பயணம் என்பது அந்த பூர்வீக குடிகளின் நிலங்கள் தான் இவை. உண்மையிலே அனிதா ஆனந்த் இப்பொழுது பிரபல்யமாகி வருகின்றார் நடவடிக்கைகள் மூலம். எவ்வாறு ஒரு இப்பொழுது அதாவது மாக்காணியவர்களுடன் ஜோலி மற்றும் அனிதா ஆகியோர் தான் அந்த 2 விடயங்களையும் கொண்டு செல்பவர்களாக 2 ஒரு பெண்மணிகள் இந்த தலைமையில் அந்த அங்கம் வகிக்கின்றார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பன நிச்சயமாக அமெரிக்காவை சீண்டுகின்ற நடவடிக்கைகளாக இருந்தாலும், அமெரிக்கா எல்லாவற்றிற்கும் கருத்து சொல்ல முடியாத நிலையாகவும் இந்த ஆட்சி மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதற்கான நெறித்தரமான கபடத்தனமான முயற்சிகளில் ஈடுபடும் தன்மையை கொண்டதாகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பங்களை இது ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் மற்றொரு பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.